இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி ஜெயிப்பவனுக்கு தன்னுடைய மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பதாக காலேப் சொன்னபோது, காலேபோட உறவின் முறையான ஒத்னியேல் அதை பிடித்தான். அவனுக்கு தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் தன்னுடைய கணவன் வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக தன் தகப்பனிடம் வந்து, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். வறட்சியான நிலம் தென்புறத்தில் இருந்த அந்த நிலம் தண்ணீர் வசதி இல்லாத அந்த நிலமாக இருந்தது. ஆனால் அவள் தன் தகப்பனிடம் கேட்டபொழுது, அந்த வறண்ட பூமிக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருந்த நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்ததுனால அந்த வறண்ட நிலத்திற்கும் தண்ணீர் வரத்தக்கதாக, அதுவும் நல்ல வயல்வெளியாக மாறினதாக காணப்பட்டது. அக்ஷால் என்ற பெயருக்கு அர்த்தம் போற்றத்தகுந்த, அபிமானமான, அப்ரிஷியபிள், லவ்வபிள், டிலைட்ஃபுல் என்ற அர்த்தம். இந்த அக்ஷால் அழகான பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஒத்னியேல் இந்த கீரியாத் செப்பேரை ஜெயித்து அவளை திருமணம் செய்து கொண்டான். அது மாத்திரமல்ல, உள்ளான அலங்காரமும் அவளிடத்திலே காணப்பட்டது. இந்த மேல்புறத்தில் உள்ள ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுவது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த உலக ஆசீர்வாதமும் கூட. கீழ்ப்புறத்தில் உள்ள இந்த நீர்ப்பாய்ச்சலான நிலம் என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். வற்றாத நீரூற்றாக இருக்கிற தேவாதி தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும்போது வறண்டு போன வாழ்க்கையெல்லாம் வயல் நிலங்களாக செழிப்பாக மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வறண்ட சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி அமைக்கிற தேவனாக காணப்படுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்றி அமைக்கிற தேவன். இந்த ஜீவ நதி நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை செழிப்பாக மாற்றுகிற தேவனாக, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அக்ஷால் கேட்டது போல எங்களுடைய வறண்ட வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நீரே ஜீவ தண்ணீர் ஊற்று. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று எங்களுக்குள்ளே பாயும்போது எங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, அநேகருக்கு நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிற தேவன் நீங்கள். எங்கள் மேலே உம்முடைய ஜீவ தண்ணீராகிய ஊற்றை கர்த்தர் நீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக எங்களையும் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. உடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.